வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸோட அஃபிஷியல் ட்ரெயிலர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் பார்த்துட்டு அப்புறம் தமிழில் பார்க்கலான்னு இருக்கேன். டீசர் நான் ரியாக்ட் பண்ணப்போயே சொல்லியிருப்பேன் இந்த மூவி தான் லாஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு. நான் அது ரூமராக என்னன்னு தெரில, பட் அதை அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ இவங்க இது வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ண எல்லா ஆவிகளும் ஒன்று சேர்ந்து டீமன்ஸ், ஹியூமன், கோஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து வச்சு செய்ய போகிறாங்கன்ற மாதிரி எங்கே மாதிரி பண்ண போகிறாங்கன்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த டீசர் ரியாக்ஷன் வீடியோ பார்க்குறதா இருந்தால் என் ஸ்க்ரீனில் நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதிலே நிறையா சொல்லியிருப்பேன். நம்ம ட்ரெயிலருக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து பாருங்கள். போகலாம். The devil has come to Pennsylvania. 86. Jack and Janet Smurl claim that an evil presence has found its way into their home. 8 people live in this house. 8 people have experienced this. 8 people are not crazy. நம்ம எல்லா படத்துலையும் பாருங்களேன், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேத்துக்கு தான் அந்த இதே ப்ரெசன்ஸே தெரியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. Heather's confirmation. 7th of September. There's something in the attic. Ed, there's an evil here. Something I've felt before. ஓ, அந்த இதுக்கு முன்னாடி அவங்க டீல் பண்ண கேஸ் தான், ஏதோ ஒரு ஆவிதான். In your house. ஓ, டீமன். ஹியூமன் கோஸ்ட் It's the first one that we ever encountered. Ah. We were young. We were scared. First We ran time. away. ஓ, அப்ப அது சமாளிக்கல After போல. all these years, ஓடி வந்துட்டாங்க. Annabelle. it wasn't done with our family. Okay. Saint Michael, defend us. Be our safeguard against the devil. In nomine Patris et Filii et Spiritus Sanctus. By the power of our Lord Jesus Christ. I don't know how to protect you this time. இந்த அளவுக்கு இவங்க பயந்து நான் பார்த்தது இல்லை இந்த மூவிலையும். இவங்க எட் அண்ட் லொரேனைத்தான் மோஸ்ட்லி லொரேனைத்தான் அதிகமாக டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ரொம்ப பார்த்தீங்களா அவங்களோட அவங்க கண்டிஷனை பார்த்தீங்களா, முடியெல்லாம் ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்காங்க போல். இது வரைக்கும் இந்த மூவிலையுமே இவங்கள டார்கெட் பண்ணி எதுவும் பண்ணதில்லை. அதான் நம்ம டீசர்லேயே பார்த்தப்பே சொல்லியிருக்கோம்ல, இது உனக்காக தான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்கவுண்டர் அவங்க சமாளித்தப்பே அது ஃபுல்லாக அடக்கலை போல். அவங்க அப்படியே பாதிலே பயந்து வந்துட்டாங்களாம், அதை ஓடிட்டாங்கன்னு சொல்கிறாங்கள. அப்போ வந்து போய் தான் ஆடியே வந்து மற்ற எல்லா பேயும் ஒன்று சேர்த்துக்கிட்டு எதுவும் பண்ணுதான் என்னன்னு தெரியல. நான் கேட்ட வரைக்கும் நான் எல்லா பேயுமே வருன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த மெயின் பேய் ஃபஸ்ட்டு சமாளிக்க முடியாமல் போன பேய் அந்த டீமன் வந்துட்டு மற்ற எல்லா டீமன் அண்டு ஹியூமன் கோஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எதுவும் பண்ணுதான்னு தெரில. அதுவும் லொரைன் அட்டாக் பண்ணுது முக்கியமாக, எட்டை கூட விட்டுருது. ஏன்னா இவங்க தான் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த ஒரு பவர் இருக்கும் நேச்சுரலாகவே உங்களுக்கு. ஆக்சுவலாக அது ரியல் இன்சிடெண்ட்டு தான், பார்க்கலாம். அது யோசிச்சு பாருங்களேன் என்ன மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப இந்த இதில் என்ன சொல்கிறது, நான் ஆல்ரெடி வாசு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரே உல்ஃப் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப எனக்கு அந்த அளவு ஆவியெல்லாம் இதில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் ரியல் இன்சிடென்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ பார்க்கலாம் அப்படி என்ன எதுன்னு. இப்போ தமிழ் ட்ரெய்லர் பார்த்துடலாம். பென்சில்வேனியாவை தாக்கிய சாத்தான். ஒரு தீய சக்தி உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதா ஜாக்கும் ஜானட் ஸ்மாலும் சொல்றாங்க. இந்த வீட்ல 8 பேர் இருக்கோம். நாங்க 8 பேருமே அந்த பேயை பார்த்திருக்கோம். அப்ப எங்க எல்லாரையும் பைத்தியங்கிறீங்களா? பார்த்துருக்கோன்னு சொல்றாங்க. அப்படிதான் இருக்கும். உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இது எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க.
பரண்மலை ஏதோ ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் மூவில பேஸ்மெண்ட்ல ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. தீய சக்தி இருக்கு. இதுல அதை நான் முன்னாடியே உணர்ந்திருக்கேன். இல்ல ஆக்டிங்ல உங்க வீட்ல நான் பார்த்தது ஒரு சாத்தான. இதுதான் நாங்க முதல் பார்த்த பேய். எப்படி தான் அவங்களேன் எங்கா அப்ப எங்களுக்கு சின்ன வயசு, நாங்க பயந்துட்டோம், அங்கிருந்து ஓடிட்டோம். இது இதோட இந்த படத்துல பார்த்தமா இருக்கு. அனபலும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த அடியோட தான் சொல்றாங்களா? விடாம துரத்திட்டு இருக்கு. கை எடுத்துச்சு பாத்தீங்களா? இது ஜிம் ஒர்க் அவுட் பண்றவங்க அந்த ஐ படத்துல இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்றதா இல்லை இருக்கா யூஸ் பண்ணுவாங்க அந்த கிளாஸ். மைக்கேல், எங்களை இந்த தீய சக்தி கிட்ட இருந்து நீங்க தான் காப்பாற்றணும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, இது அவர்களின் எங்கள் பரம பிதாவின் பரிசுத்த பெயரால் இறுதி வேட்டையாக முடிந்த காரணம் என்ன? ஒவ்வொரு சப்டைட்டிலுக்கும் அவங்க வாய்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல. The Conjuring Last Rites விரைவில் திரையரங்குகளில் மட்டும். இப்போ இதுக்கப்புறம் அப்படியே விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மற்ற எந்த கேஸுமே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பாதித்த கேஸ்னால அப்படியே விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தான் நான் லாஸ்ட் கேஸுன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். இதுலேயுமே லாஸ்ட் ரைட்ஸ் தானே கொடுக்குறாங்க. ஸோ தான் நான் அனபல் கிரியேஷன் ரீசெண்டாக பார்த்தேன். ஆக்சுவலாக அனபல் வந்து 3 மூவிஸ் இருக்குன்றது எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆனால் அது 2வது மூவி மட்டும் எனக்கு டக்குன்னு ஞாபகமே வரல. அந்த படம்லாம் பார்த்துட்டேன், வந்தப்பே பார்த்தாச்சு. பட் அது என்ன மூவினே எனக்கு டக்குன்னு தெரியவே இல்லை. அது சுத்தமாக ஞாபகமே இல்லை, மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துருக்கேன், நான் மறந்துட்டேன்ற மாதிரி இருக்குது. 2வது மூவின்னு ஒன்று இருக்குன்னு தெரியுது. ஸோ வந்து அதான் ரீசெண்டாக பார்த்தேன். நான் ஒரு 2 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்து. இல்லை ஒரு 10 நாள் கிட்ட தான் இருக்கும். ஓகே, அந்த டைம் தான் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அனபல் கிரியேஷன் வந்துட்டு ரொம்ப அந்த டைமில் ஃபஸ்ட்டு நடந்த விஷயம்ல அது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்கே கொஞ்சம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த டெசர்ட்டட் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு அந்த இடமே. அந்த லேண்ட்ஸ்கேப்பே கொஞ்சம் வித்தியாசமாக. மற்ற எல்லா மூவிஸ்லேயும் ரொம்ப சிட்டிக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். நன் கூட சர்ச்சு அதுவுமே ஒரு சிட்டி மாதிரி தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். இது வந்து ரொம்ப டெசர்ட்டடான ஒரு பிளேஸ் நடக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அது எனக்கு வித்தியாசமான ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த படம். ஸோ அதான் மறுபடியும் அந்த படத்தை ரீவிசிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மூவிஸ் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் தேடி பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு நடந்துன்ற மாதிரி ஆக்சுவலாக அப்போ பார்த்தேன். டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது. அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அனபல் 1 வரும், அனபல் 2 ஃபஸ்ட்டு, அப்புறம் அனபல் 1 வரும். அதுக்கப்புறம் தான் நன் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு அதான் கரெக்டான ஆர்டர்னு நினைக்கிறேன். பார்த்தேன், அதுக்குள்ளே மறக்கிட்டேனே. ஓகே, தான் எனக்கு தெரிஞ்ச அந்த டீமன் தான் இவங்க ஃபஸ்ட்டு அட்டை ஆனாங்களா என்னன்னு தெரியல. பட் அனபலுமே இதில் வருது, மிஸ்மீன் இருக்குல்ல. ஸோ தான் அந்த படம்லாம் அனபல் கிரியேஷன் பார்க்கலான்னா போய் செக் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த டீமன் வரும் பாருங்களேன், டக் டக் டக்குன்னு மாதிரியா ஒரு ஸ்டாப் மோஷன் மாதிரி செம்மையாக இருக்கும் சமப்படம். அப்புறம் அனபல் கம்ஸ் ஹோமில் வந்துட்டு அதான் அனபல் 3, அதில் நிறைய பேய் வரும். அந்த அனபல் கிரியேஷன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கும் அனபல் 1க்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அனபல் 2க்கு அப்புறம் தான் அனபல் 1 நடக்கும். ஸோ அது எப்படின்ற மாதிரிலாம் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேருமே அந்த பேயோட ப்ரெசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற படங்கள்லாம் எடுத்துப்பாங்களேன், ஒரு குரூப் இருப்பாங்க, ஃபேமிலியாக கூட இருக்கட்டுமே, அதில் ஒரு சில பேர் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஆள் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் காஞ்சூரிங் 2லாம் ஒரே ஒரு அந்த சின்ன பொண்ணு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நம்பவே மாட்டாங்க யாரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரிய வந்து ஓகே பொண்ணு சொல்லுதுன்ற மாதிரி அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு வச்சு எடன் லொரேன் கூப்பிட்டு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுவாங்க. இல்லாட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரிய வரும். பட் இதில் 8 பேர்த்துமே ஒன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற அவங்களே சொல்கிறாங்க. அவளை என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் நான் பார்க்குறேன். ஏன்னா தியேட்டரில் எந்த ஒரு பேய் படம் பார்த்ததில்லை. இந்த படத்தையாச்சும் நான் தியேட்டரில் பார்க்கணும் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக போவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வரேன்.